ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னன்னா, நாங்கள் இன்றைக்கி மோமோஸ் பண்ணுறோம். இவங்க அக்கா பொண்ணு எனக்கு வேண்டி சிக்கன் மோமோஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் அவங்கள யாரையும் நான் காட்டல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு வேண்டி எங்கள் பொண்ணு, எங்கள் அக்கா பொண்ணு ரொம்ப ஆசையாக மோமோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணுறது அவங்க தான். அது பர்ஃபெக்டாக வரணும்னு ஷேப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ தான் நான் அப்டேட் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்க்குற எல்லோரும் சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் என்னுடைய சேனலான. ஸோ ப்ளீஸ். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது மோமோஸ், சொல்ல முடியாது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வேண்டி ரொம்ப ஆசையாக அவளுக்கு குழந்தை இருக்குது இருந்துட்டும் அதையும் வச்சுட்டு எனக்கு வேண்டி ப்ராப்பராக எனக்கு பண்ணி தந்தான். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பாசமே பெருசு தானே. செய்யணும்னு நினைக்கிறது இந்த வெயில் டைமில், இந்த சூடில் எவ்வளோ சூடு தெரியுமாப்பா. நான் கேரளாலேருந்து வந்தபோது சூடு தெரியல, இன்னும் நல்லா சூடாக இருந்துச்சு. இருந்தாலும் அவள் எனக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப செஞ்சு அழகாக செம்மையாக பண்ணால், நல்லா பர்ஃபெக்டாக அழகாக பண்ணி வேக வச்சுட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்கா. நீங்களே பாருங்களேன் எப்படி பண்ணியிருக்கான்னு. இருந்த அந்த வெயில்லையும் கஷ்டப்பட்டா எனக்கு. இதில் வேறு நடுவில் எங்களுக்கு சாப்பிட்றது முன்னாடி ஈயெல்லாம் வந்து வேறு பறகுது. நாங்கள் ஓட்டினா நின்றுட்டு இருந்தேன். இப்போ வீடியோ எடுக்கிற டைமு வாய்ஸ் கொடுக்க லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பாப்பாங்களாம் இருக்காங்க, 2 பாப்பா இருக்காங்க வீட்டில். என் மருமவுக்கும் பொண்ணு பாப்பா இருக்கா, என் பொண்ணுக்கும் பாப்பா இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக என்னால் டைமிங் பண்ண முடியல. அதான் லேட்டாக போடுற அப்டேட்டடு. சப்போர்ட் பண்ணுங்கடா சில குட்டிங்களா. நீங்கள் இல்லைன்னா என்னோடய சேனல் கிடையாது தானே. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஏன்னா லைவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சனிக்கிழமைலேருந்து என்னோடய லைவ் ஸ்டார்ட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமையில நான் லைவ் பண்ணுவேன், ஓகேவா. ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை நான் ஊருக்கு வந்துடுவேன். வந்துட்டு கண்டிப்பாக நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். என்னுடைய வீடியோஸ் எல்லோரும் ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு என்னோடய சேனலையும் என்னையும் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்கல்ல, ஒன்று லைக்கு தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. எல்லோரோட சேனல் இல்லைடா சில குட்டிங்களா. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டீ சாப்பிட்டீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கள். நல்லா பண்ணுறாளா என் பொண்ணு? நல்லா பண்ணிகிட்ருக்காள் எங்கள் அக்கா பொண்ணு. ப்ராப்பராக பண்ணுறாள். அவள் செய்ய மாட்டான், செய்கிறேன்னா ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாள். அவள் ஒரு டீச்சர்ஸாக இருந்தாள், இப்போ காலேஜில் லெக்சராக இருந்தாள். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ பாப்பா பிறந்திருக்கிறதுனால பாப்பாவுக்கு இப்போ ஒரு 5 month தான் ஆகுது. ஸோ அது பக்கத்தில் நிற்கிற குழந்தை தான் எங்கள் பையனுடைய குழந்தை, எங்கள் அக்கா பையனுடைய குழந்தை. இது எங்கள் அக்கா பொண்ணு. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. பெரிய அக்கா வீட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பண்ணிவிட்டு அழகாக வேக வச்சுட்டாங்க. எல்லாம் சூப்பராக பண்ணி எடுத்தாங்க. டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலும் என்ன காட்டாதீங்க, எனக்கு இதிலெல்லாம் இருக்கிறது பிடிக்காது சித்தி அப்படின்றனால தான் அவங்க ஃபேஸை நான் காட்டாமல் இருக்கேன், ஓகேவா. பாருங்களேன், இந்த எவ்வளோ வெயில் தெரியுமா. நல்லா சூடுப்பா, சொல்லாமல் இருக்க முடியல. கேரளாவில் இருந்ததை விட தமிழ்நாடு பயங்கர ஹாட்டாக இருக்குது. நான் இங்கேருந்து தான் போனேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இங்கேருந்து தான் போயிருக்கேன். பாருங்களேன், நல்லா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இட்லி வெந்ததுக்கு அப்புறமா எனக்கு வேண்டி நான் வீடியோ எடுக்கணும் கூப்பிட்டு என்னை வச்சு தான் ப்ராப்பராக எடுத்துட்டு நான் சொன்னேன், எனக்கு எதுவும் வைக்க வேண்டாமா, தக்காளி சட்னி அதெல்லாம் நீ பண்ணாத, நான் வெறும் மோமோஸே எனக்கு போதும் என்ன. இருந்தாலும் தக்காளி சாஸ் வச்சு அது சாப்பிடுன்னு எடுத்து எனக்கு அவங்க தக்காளி சாஸ் வச்சு தான் கொடுத்தாங்க. நானாக தக்காளி சாஸ் எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் வெறும் மோமோஸ் தான் சாப்பிட்டேன். நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கா, சொல்ல முடியாது. அதனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு மோமோஸ், ஓகேவா. கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையாக சொல்ல போய் சொல்ல, நிஜமாக நல்லா ப்ராப்பராக அழகாக டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா எங்கள் அக்கா பொண்ணு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இங்கே வீட்டுக்கு வந்தேன்றதுனால இந்த என்ன சொல்ல, அந்த ஒரு சப்போர்ட்டிங், அந்த ஒரு கேரிங், அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பின்ன பக்கத்து வீட்டில் கொலை வேற காய்ச்சிருக்கா. அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற கொலையை பார்க்கவே ஒரு அழகு தானே. திருட்டுத்தனமாக அதையும் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. நம்ம சேனலை உங்கள் சேனலான, ஓகேவா, உங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற இன்றைக்கி மோமோஸை பார்க்கலாம். நல்லா இருக்கா? அழகாக எடுத்து வச்சு ப்ராப்பராக தக்காளி சாஸெல்லாம் போட்டு வேறு லெவலில் கொடுத்தேன் எங்கள் அக்கா பொண்ணு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்களோட இந்த ஹாப்பியை நான் ஷேர் பண்ண நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு என்னுடைய வீடியோவை என்னுடைய சேனலையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ, குட் நைட், ஐ லவ் யூ, பாய்.